ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோலாம் என்ன பண்ணுது நம்மளை அப்படின்னு கேட்டால், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் வீடியோ போடுறீங்க, அதில் சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? சண்டை போடாமல் இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் பெரிய அதுவா, நீங்கள் பெரிய இதுவா? அது இல்லை. ஒரு குடிகாரன் இருக்கான். அந்த குடிகாரன் குடிகாரன் குடிச்சு 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 வீணாக்கிறான். உடம்பு வீணாக்கிடுறான், காசை கறியாக்கிடுறான், குடும்பத்தை வீணாக்கிட்டான். இப்போ அவனை ஒரு போதை வர்றதுலேருந்து வெளியில் வர ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவன் அந்த இடத்துல சேர்ந்து அவன் திருந்தி வெளியில் வரான். அவனை தான் அங்கே கவுன்சிலிங் சொல்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, தெரியுமா? அவன் அங்கே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஏன் அவனுக்கு அந்த போதையிலிருந்து எப்படி வெளியில் வந்தான், அவன் என்னென்னலாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணான் அப்படின்றத அவன் உணர்வுபூர்வமாக அவனுக்கு தெரியும். அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. போதைன்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு போதையை பற்றி பேச தெரியாது. ஏன்னா அதை அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, படித்து மட்டும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும்போதும் அதை ஃபீல் பண்ணும்போதும், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் நடக்கும்போதும் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. நான் நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் இந்த ப்ராப்ளத்தை பற்றிலாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மீடியாலன்னு வந்தாச்சு, அதில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்ன மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மருந்து போட்ட மாதிரி ஆறுதல், கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்குவாங்க. நம்மளை மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அவங்க எப்படி அதுலேருந்து வெளில வந்தாங்க அப்படின்னு, இவ்வளோ தைரியமாக இருக்கலாமா, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம இவ்வளோ தைரியமாக இருக்கலாமா, அதுக்காக தான் சொல்கிறேன். சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் டீச்சர் கிடையாது, மருத்துவம் பார்க்குறவங்க எல்லாம் டாக்டர் கிடையாது. இவங்க இப்படித்தான்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் ஜட்ஜ் கிடையாது. நம்ம தப்பு பண்ணால் அதுக்கு நாம் அட்வொகேட், மற்றவங்க தப்பு பண்ணால் அதுக்கு நம்ம ஜட்ஜு. நம்ம காதில் வாங்கின விஷயங்களை கேட்டு தான் எல்லாத்துக்கும் இதுக்கு இதை சாப்பிடுங்க, இது சரியாகும், அதுக்கு அதை சாப்பிடுங்க, அது சரியாகும், கேள்வி ஞானத்தை வச்சு தான் எல்லாமே. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் உணர்ந்து அதை நம்ம சொல்லும் பொழுது, நான் அதை ஒரு கொலையை நேரில் பார்த்தவனுக்கு தான் அது எப்படி இருக்கும், அந்த அதிர்ச்சி தெரியும். பார்க்காதவனுக்கு அது ஒரு கொலை, பார்த்தவனுக்கு தான் அந்த கொலையை பார்த்தோம், அது எப்படி கத்தினாங்க, அது எவ்வளோ கொடூரமாக இருந்தது, அந்த பாதிப்பு அவனுக்கு தான் இருக்கும். அவன் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ குடிக்கிறதுனால என்னென்னலாம் இழக்கிறாங்க, அதனால் என்னென்ன பிரச்சனை எல்லாம் உடம்புல வருதுன்னு ஒரு குடிகாரன் தான் சொல்ல முடியும். குடிக்காதவன் எவனும் சொல்லவே முடியாது. அவன் எப்படி அந்த போதையிலேருந்து வெளில வந்தான். அதேமாதிரி எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் போய் பாருங்கள், எய்ட்ஸ் இருக்கிறவங்கள தான் கவுன்சிலிங்க்கு உட்கார வைப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன் கண் கூட.
டான்சாக் டான்சாக்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நான் அப்ளை பண்ணேன் ஜாபுக்கு, கவுன்சிலர் ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணேன். அப்போ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே என்னென்னா அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கணும். அந்த எய்ட்ஸ்க்கு உண்டான டேப்லெட் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கணும். அவங்க தான் அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது தெரியுமா? நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கையளவு தான், தெரியாத விஷயங்கள் கடல் அளவு எவ்வளோ இருக்குது. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது, எல்லாருக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிடாது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். எந்த விஷயத்த யார் சொன்னால் என்னங்க, சொல்கிற விஷயம் நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ் ஆகுதா, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். நான் அது இப்போ சாவு எப்படி இருக்குன்னு செத்தாக பார்க்க முடியும்? சாவை கண்ணில் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பிறக்கிறவன் ஒரு நாள் சாக தான் போகிறான். எல்லோரும் வந்து 200 வருஷம் 300 வருஷம் வாழ போகிறதில்ல. நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் சொல்கிறேன், கடவுள் எப்போ நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு வா அப்படின்னு கூப்பிட்றாருன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு பயம் மனசில், இப்போ நான் சொல்லும்போதே எனக்கு ஒரு பயம் வருது மனசில். ஏன்னா நம்ம ஆசைகளோடு வாழ்ந்துட்டு இருப்போம். இவ்வளோ வாழணும், இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் வீடு கட்டணும், பசங்க இப்படிலாம் வளரணும், அவங்க இந்த மாதிரியெல்லாம் வேலை வாங்கணும், அவங்களுக்கு அப்படி கல்யாணம் ஆகணும், அவங்களுடைய குழந்தைங்கள பார்க்கணுன்ற ஆசைகளோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் மரணம்னாலே நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஞானிகள் அகோரிகள்லாம் பார்த்திங்கன்னா மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். எப்போ கடவுள்கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரியான வெயிட்டிங்கில் இருப்பாங்க அவங்க. நம்மளாம் அப்படி இருக்க மாட்டோம், நம்ம சாதாரண மனுஷன். ஸோ ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சிருக்கேன், நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த விஷயத்தெலாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நான் கற்பனை பண்ணிலாம் சொல்கிறது கிடையாது. என் லைஃப்பில் நடந்தது, நான் மற்றவங்களுக்கு நடந்ததை பார்த்தது, நான் என்கிட்ட சில பேர் சொன்னது, நான் கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது என்கிட்ட சொல்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களை வச்சு தான் உங்ககிட்ட நான் பேசுவேன். மற்றபடி தேவையில்லாத விஷயம் என் கற்பனையை வச்சுக்கிட்டு நான் சொல்லிவிட்டு அதை நீங்கள் கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு கற்பனையில் நிறைய வரும். என் கற்பனைக்கெல்லாம் யாருடைய கற்பனைக்கும் லிமிட்டேஷன் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க கற்பனையிலையும் ஒவ்வொருத்தவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. திருவள்ளுவருங்கிற உருவமே கற்பனை தான், அவரை யாருமே பார்த்ததில்ல. இப்படி இருப்பாருன்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில பேர்லாம் ஒரு பேர் தெரியும், ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுடைய உருவம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, அதுக்கு வரலாறும் இல்லைன்னா நம்மளாம் ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சுக்க வேண்டியது தான். முருகர் கடவுள், விநாயகர் கடவுள்லாம் அப்படி உருவானவங்க தான். நம்ம அதை அழகுபடுத்தி மெருகேற்றி பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள நம்ம கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்கோம், அவங்களும் நமக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கற்பனைக்கு வந்து வேறு, கற்பனையை பற்றி பேசணுன்னா அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். கற்பனை பண்ணி நாம் சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருந்தான், அவனுக்கு இப்படிலாம் நடந்துச்சு, அவனுடைய லைஃப் இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல, சொல்லவும் கூடாது இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த அப்படி சொல்ல முடியும். கடவுளுங்கிறது நம்மளுடைய கற்பனை. என் கற்பனையில் முருகருக்கு வந்து 6 தலை 10 கை, நான் எப்படி வேணால் வச்சுக்கலாம். முருகர் வந்து அழகான ஆணழகனா எனக்கு கண்ணுக்கு தெரிவார், என் கற்பனையில் வேறு மாதிரி தெரிவார், நான் வேறு மாதிரி பார்ப்பேன். உங்கள் கற்பனையில் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. கற்பனைங்கிறது வேறு. ஆனால் ஒரு உண்மையை நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறோம், உங்கள் குடும்பத்துலேயே அது நடந்திருக்கலாம், என் ஃபேமிலியில் நடந்த விஷயம் உங்கள் குடும்பத்துலேயும் நடந்திருக்கலாம், அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க உடனே வந்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் இன்னும் சண்டை போடாமல் இருக்கீங்களா, நீங்கள் சண்டை போட தேவையில்லைன்றீங்களே. சண்டை போட்டு டயர்டாகி அதால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த சண்டையினால் ஒன்றுமே பண்ண முடியாது, கோவத்தினால எதையுமே சாதிக்க முடியாதுன்றதை புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், கோவத்தினால என்ன பண்ணலாம்?
ரௌத்திரம் பழகணும். ரௌத்திரத்தை வெளியில் காட்டக்கூடாது. ரௌத்திரம் பழகினா எல்லாரும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. நான் ரௌத்திரத்தை வெளியில் காமிச்சதுனால நான் நிறைய உறவுகள், நண்பர்கள், நிறைய மனுஷங்கள் எல்லாரையுமே இழந்துட்டேன். சொல்ல வரேன், நம்ம ரௌத்திரம் பழகுன்னு தான் பாரதியார் சொல்லியிருக்கார். ரௌத்திரத்தை நாம் எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், இந்த கோவத்தால் அடுத்து என்ன நடக்க போகுது. இப்போல்லாம் நான் கோவத்தை பழகிக்கிறேன். யார் மேலேயாச்சும் கோவம் வந்ததுன்னா நான் அதை பழகிக்கிறேன். அவங்கள என் மனசுக்குள்ளார நான் திட்டிப்பேன் 2 தடவை, அவ்வளோதான். போய் நேரடியாக சண்டை போடுறதெல்லாம் நான் வச்சுக்கிறதே இல்லை. தேவையில்லாத வெறுப்புகளை ஏன்னா இப்போ சொசைட்டி எப்படி இருக்குது தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு வேலை செய்கிற லேடி வந்து வேற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத் தலைவரை தவறான உறவில் வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆளோடைய பசங்க 2 பேர் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த லேடியை குத்துறதுக்கு. ஆனால் அன்னைக்கு ரம்ஜான் விரதத்தில் இருந்த ஒருத்தவர், வெளியில் நின்றுட்டு பஜ்ஜி போட்டுட்டு இருந்த ஒரு பையன், அவன் கையை இப்படி குத்தி இந்த கத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. கஞ்சா சாப்பிட்டு உள்ளார வந்து அந்த பொம்பளை இல்லை, அவர் அங்கே சூப்பர்வைசராக இருக்கார் ஒருத்தர். ரம்ஜானில் அப்போ தான் தொழுதுட்டு வந்திருக்கார் மத்தியானத்தில் போயிட்டு. அவர் வந்து ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு கத்தியால் குத்திட்டாங்க. அவர் அமைதியாக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருப்பார். அவர் கோவப்பட்டு கத்திட்டாரு. நான் ஏன் அமைதியாகிட்டேன்னு புரியுதா? இப்போது நான் ஏன் சொல்ல வரேன்னு புரியுதா? நாடு நாசமாக போயிட்டுருக்கு. கோவத்தை காமிச்சிங்கன்னா இழப்பு நமக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கோவத்தை காமிச்சா உங்களை வெறுத்துருவாங்க. எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் இறந்துட்டார் ஆன் த ஸ்பாட்டு. எல்லோரும் முன்னாடியும் துடிச்சு இறந்தார். இதில் ஆம்புலன்ஸ் வரும்போது வர்றது வரைக்கும் உயிரோட இருந்தார். வண்டியில் ஏற்றினோடனே டெத் ஆகிட்டார் அவர். அந்த 2 பசங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? 2 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட போகிறாங்க. திருப்பி இதே ஊரில் தான் குத்த போகிறானுங்க. இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. கேள்வி கேட்டதுக்கு, ஏன்னா இப்படி சத்தம் போடுறீங்க கடையில் வந்துன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேள்வி கேட்டதுக்கு. அதனால தான் யார்கிட்டையும் வெறுப்பு ஒரு சண்டை மாதிரி போடாதீங்க, வெறுப்பை பண்ணிக்காதீங்க. ஏன்னா சொசைட்டி வந்து கத்தி மாதிரி இருக்குது இப்போது. அது மேலே நம்ம பார்த்து நடக்கணும். கஞ்சா அதிகமாகிடுச்சிங்க. கஞ்சா எங்கள் ஊர்லலாம் வந்து பாருங்கள், கஞ்சா ஃபேக்ட்ரியே இருக்கிற மாதிரி தெரியுது. குட்டி குட்டி பசங்கள்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா யார் மற்றதுனாச்சும் தெரியும், இவங்க குடிச்சிருக்காங்கன்னா ஸ்மெல்லில் தெரியும், எதாவது தெரியும். இந்த கஞ்சா அடித்தவனா தெரியவே மாட்டேங்குது. எப்படி இருக்கு, எப்படி அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்க ஒஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ சுற்றிட்டு இருக்காங்கல்ல, இந்த பசங்கள்லாம் ரோட்லலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை போய் கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. என்ன வேணால் பண்ணுவாங்க போல், சொல்ல முடியல. அதனால் ரௌத்திரமெல்லாம் இப்போ வெளியில் காமிக்க முடியாது. அப்போல்லாம் வந்து ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் குட்டி பசங்களாம் என் கண்ணு முன்னாடி எங்கள் காம்ப்ளெக்ஸில் 14 வீடு இருந்துச்சு. அதில் ஒரு வீட்டில் வந்து ரமேஷ்னு ஒரு பையன், அப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது திருடிட்டான்னு சொல்லிட்டு கரண்ட்டு கம்பியில் கட்டி வச்சு அடித்தாங்க. அவங்க அம்மா அப்படியே வயிற்றில் அடிச்சுட்டு அழுதாங்க. போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க 100 ரூபாய் திருடினதுக்கு. இன்றைக்கி அதை செய்வாங்களா யாராவது? ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பையன் திருந்தி நல்லா வாழ்ந்தான். நம்ம தப்பு பண்ணோம் அதனால அடித்தாங்கன்னு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இன்றைக்கி ஆனால் அவன் உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவன் குடிச்சு போயாச்சு. சொல்கிறேன், ஒரு
விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம நாட்டில் வந்து பயங்கரமாக ஆகிக்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளைய கூட பயம் இல்லாமல் வளர்த்துடலாம். இப்போ ஆம்பளை பசங்களை தான் பயந்துக்கிட்டே வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இதுங்க எங்கே போய் எதை எதை கற்றுக்கிட்டு வருவாங்களோ, எதை சாப்பிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ நான் கோவப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு. அதில் வந்து முதல் காரணம் இதுதான். 2வது காரணம் தேவையில்லாத பகை. நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீலிங் கஷ்டமாக இருக்கும். எதுக்கு ஒருத்தவங்களோட வெறுப்பை நம்ம வளர்த்துக்கணும்? நம்ம அடுக்கு நம்ம வேலையை பார்த்தோமா. இந்த ஒரு படத்தில் சாட்டையா அப்பாவா பசங்களா எதுவும் தெரில, அதில் சொல்லுவாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுண்டா அப்படின்னு. நம்ம திறமையெல்லாம் காமிக்கலாம், நம்ம நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம நல்லா டான்ஸ் ஆடுறோமா திறமையை காமிச்சிக்கலாம், பாட்டு பாடுறோமா திறமையை காமிச்சிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த சண்டை கிண்டன் வரும்பொழுது நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். என்ன எது செஞ்சால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் அதை செய்யணும். போய் அடிச்சுக்கிட்டு நீ யார் நான் யார், நான் பார்க்குறேன் நீ பார்க்குற, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்லாம் போனீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையாக போயிடுவாங்க. ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, அம்மா அப்பா பசங்க சித்தி சித்தப்பான்னு இருக்கிறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்குன்றத பார்ப்பாங்க. ஆனால் இந்த கஞ்சா குடிக்கிங்க இருக்கிறாங்க தெரியுமா, அவனுங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவனுக்கு இன்றைக்கி கஞ்சா அடிக்கணும் காசு இல்லைன்னா யார் வேணால் யார் கிடைச்சாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போல்லாம் 150க்கே அந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க, செயின் இருக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாடு நாசமாக போயிட்டுருக்கு. நான் புரட்சி செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் கேள்வி கேட்பேன், நீ தப்பு பண்ணினா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு போய் யாராலையும் தைரியமாக நிற்க முடியல. ரோட்டில் எப்படி நிற்கிறது? குடும்பம் இருக்கே, ஃபேமிலி இருக்கே, உடனே ஃபேமிலி மேலே தான் கை வைப்பாங்க. நிறைய இருக்குங்க பேசணுன்னா. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதோ பேசுகிறாங்க, பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளே நம்ம ஐயோ நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மக்கள் நம்மளை மாற்றிடுவாங்க. அதனால தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு சொன்னேன். ஸோ அவங்க கேட்டதுனால இந்த வீடியோ இதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணலை, நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ போட்டுட்டேன். இதுக்காக தான் சண்டை வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் போடுறேனே தவிர என்னுடைய கற்பனையில் எதுவும் கிடையாது. கற்பனை பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் இல்லை, எனக்கு கற்பனை பண்ண வராது. ஓகேங்களா? அதனால் கற்பனை பண்ணி ஒரு கதையெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நிறைய திறமை வேணும். அவ்வளோ திறமெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுவேன்ல, நான் 3 நாளைக்கு ஒரு வீடியோ நான் ஏன் போடுறேன்? எனக்கு என்ன போடணும் அப்படிங்கிறத யோசிக்கவே 2 நாள் ஆகுது. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதை எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கற்பனை பண்ணி பேசுகிறதா இருந்தால் எவ்வளோ பேசலாமே. தினைக்கும் 2 வீடியோ போடுவேன். ஓகேவா? ஸோ கற்பனையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நிஜம். நான் சொல்கிறதெல்லாம் நிஜமாக நடந்ததெல்லாம் நிஜமாக நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம காப்பாற்றிக்கணும் இந்த சொசைட்டியில். அதுக்காக சொல்கிறேன், கோவப்படாதீங்க, யாரையும் கோவப்பட்டு பேசாதீங்க. சண்டை இருக்கா, அவங்க பார்த்துக்க போகிறாங்க, நம்ம எட்டால் வந்துடுறது நல்லது. ஃபேமிலி முக்கியம் அப்படின்னா நம்ம வந்துடணும். ஏன்னா சொசைட்டி நல்லா இல்லை, அது வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். நான் விளக்கமாக சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. இது வரைக்கும் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்குற அந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமும் சந்தோஷமாக இருப்போம், அதுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.